கேரளா ஸ்டைல் உள்ளி தீயல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நான் காட்டுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5-6 காஞ்ச மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு, இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை கப் வந்து தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து செவக்க வறுக்கணும், கருகிடக்கூடாது. இதை ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இங்கே திரும்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து நல்லா தாளிச்சிடுங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 துண்டு முருங்கைக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா சுருள வதக்குங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நினச்சி கரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகணும் இந்த புளி தண்ணியில், அந்தளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஆற வச்ச அந்த பவுடரை வந்து நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா இதை கெட்டி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இங்கே புளி தண்ணியோட இது வந்து குறைஞ்சிடுச்சு. இப்போ அரைச்ச இந்த விழுதை வந்து இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதை இலக்கம் கொடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் கலர் பர்பஸ்க்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைக்கும் போது கூட அதை இது சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு இது இந்த அளவுக்கு பதிஞ்சு குக்கானும். இப்போ மேலே கொஞ்சம் கூட தேங்காய் எண்ணெய் விட்டு ட்ரிசில் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட உள்ளி தீயல் ரெடி. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து இதுதான் பண்ணியிருந்தேன். சுட சுட சாதம், வெண்டைக்காய் கறி, உள்ளி தீயல் அண்டு தயிர் வச்சு என்னோடய லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. இதை நம்ம வெளியிலேயே வச்சு 2-3 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள்.